நடந்துட்டு இருக்க இன்ஜினியரிங் கவுன்சிலர் ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி சாய்ஸ் பிளிங் நடக்க போகுதுங்கிறே உங்க எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப முக்கியமா நீங்க ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம், அதுக்கப்புறம் திருப்பூர், கிருஷ்ணகிரி மாவட்டத்திலலாம் நீங்க போய் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு 30 கல்லூரிகளை சொல்ல போறேன். கல்லூரி மட்டும் இல்லைங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட சேர்த்து சொல்ல போறேன். கண்டிப்பாக அந்த 30 காலேஜை நோட் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு சீட்டு வந்து உறுதியாக கிடைச்சிரும். அதனால நம்ம பேஜை புதுசாக பார்க்க வந்திருக்கவங்க மறந்துடாம ஃபாலோ பண்ணிங்க. ரெகுலராக பார்க்குறவங்க கூட நீங்கள் ஃபாலோ பண்ணாமே இருக்கீங்க, மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் கே ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் நந்தா இன்ஜினியரிங் காலேஜ், வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் அல் அமீன் இன்ஜினியரிங் காலேஜ், ஈரோடு செங்குந்தார் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் வந்து ஜேகேகே முனிராஜ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, அதுக்கப்புறம் பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர், அதுக்கப்புறம் நம்மளுடைய இஆர் பெருமாள் மணிமேகலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் வந்து எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்து கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் பாவை இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ், மகேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் செங்குந்தார் இன்ஜினியரிங் காலேஜ், அப்புறம் விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமனு, அதுக்கப்புறம் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் தில்ராஜ்லால் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் நம்மளுடைய காங்கேயம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஆர்பி சரஸ்வதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 கல்லூரிகள் இதில் நோட் பண்ணிக்கங்க. எல்லாத்தையும் நீங்கள் சாய்ஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சீட்டு உறுதியாக கிடச்சிருங்க, பயப்படவே தேவையில்லை. நான் வந்து அட்டானமஸ் கல்லூரிகளை தான் பார்த்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரீஜன்லாம் போய் படிக்கிறதுக்கு பல பேர் யோசிப்பீங்க. ஆனால் இந்த ரீஜனில் கட்டாயமாக நீங்கள் சாய்ஸில் வச்சிங்கனாவே உங்களுக்கு சீட்டு கிடச்சிரும். நீங்கள் ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் உங்களுக்கு 25,000 27,000 கிடைக்கும். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 2 லட்சத்துக்கு வருமானம் குறைவாக இருந்தால் 50,000 55,000 ஒரு வருஷம் மட்டும் இல்லை 4 வருஷம் இன்ஜினியரிங் படித்து முடிக்கிற வரைக்கும் கிடைக்கும். இதே போல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க. அடுத்தடுத்து வேறு திருச்சி நம்மளுடைய தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சீட்டு உறுதி இந்த காலேஜ்லாம் சாய்ஸில் வச்சா. பை.